ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் கேரட் பால்கோவா. இது யூஸ்வலான ஸ்வீட்டை விடையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் 200 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்துட்டு இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பாலையும் ஊற்றிடுங்க. ஒரு 50 ml மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. கேரட் ஜூஸ் வந்துட்டு மொத்தம் ஒரு 300 ml எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு மிக்சரில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதோட ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் ஊற்றிடுங்க. இப்போ சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்வீட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களுக்கு எப்படி வந்துட்டு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா சுகரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அந்த கடாய்க்குள்ளே ஊற்றிடுங்க. இப்போ இந்த பாலை வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும். இடையில இடையில கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இதை நல்லா சுண்ட வைக்கணும். அப்படி பால் வந்து திக்காகணும். திக்காகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம் ஆக்கிட்டு அப்படியே கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம். கண்டன்ஸ் மில்க் வந்து 200 ml எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக பால் வந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் இதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலான ஸ்வீட்ஸ் எல்லாம் விடையும் இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த பேலன்ஸ் வச்சுருக்க மில்கை 50 ml மில்கை இதில் ஊற்றி நல்லா கார்ன்ஃப்ளவரை வந்துட்டு கட்டி இல்லாமல் கலக்கிடுங்க. கலக்கிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த பால் கூட அதை ஆட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அங்கங்கே லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நல்லா கலக்கி விடுங்க. இது நீங்கள் கைவிடாமல் கலக்கிறதுல தான் இருக்குது. இல்லைன்னா கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் வந்துட்டு கலக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. நல்லா கலக்கி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா இன்னுமே திக்காகிற அளவு கொதிக்க விடணும். லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ திக்காக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் கலக்கிட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணுறேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ட்ரேயில் ஊற்றிட்டு அப்படியே கட் பண்ணி பீஸாக எடுக்கணும்னா இது இன்னுமே கொஞ்சம் டைட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் கலக்கணும். இல்லை ஒரு பவுலில் தான் சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டானது. பாருங்கள், கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம். இதோ மாற்றிட்டேன். இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. 1.5 hours 2 hours எடுக்கும். ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை பவுலில் சர்வ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணி கூட சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே டாப்பிங்க்கு வந்துட்டு நீங்கள் நட்ஸு அந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். மிக்ஸ்டு நட்ஸ் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு நட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ நான் இப்போ பிஸ்தா வந்துட்டு சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பவுலில் கூட சர்வ் பண்ணிக்கலாம். இதை
ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.